அண்ட் ரியரில் இந்த தேர்ட் ரோவுக்கு ஒரு குவார்டர் கிளாஸ். ஸோ இந்த ரியர் போர்ஷன் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். அண்ட் ரியர் பக்கம் வந்தோம் அப்படின்னா பின்னாடி இருந்து பார்த்தோம்னா ஹேட்ச்பேக்னுடைய அதே டிசைன் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அண்ட் 2018 அப்டேட்டில் உங்களுக்கு வந்து இந்த ரியர் வைப்பரு வாஷர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது ஒன்றும் கிடையாது. இப்போ நாம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற இந்த வெஹிக்கிள் வந்து 2015 மாடல். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன மாடல்னு வச்சுக்கோங்க. அண்ட் ரூஃபோடைய ரிஜிடிட்டிக்கு ஒரு சின்னதாக 2 ரிப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்று ஃபாலோ ஆகுது. அண்ட் ரியர்ல டெயில் லேம்ப்ல எல்லாமே ஹாலஜன் தான். நார்மலா ஒரு டெயில் லேம்ப் இது வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு டெயில் லேம்ப் தான். ரிவர்ஸ் பிரேக் லைட்டு, இண்டிகேட்டர் லைட்டு, ரிவர்ஸ் பல்பு எல்லாமே வந்து ஹாலஜன் தான். நம்பர் பிளேட் பொசிஷன் அண்ட் அதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ரிப். அண்ட் ரியர்ல டாட்சனுடைய பேட்ஜிங் அண்ட் கோ பிளஸ்னுடைய பேட்ஜிங். அண்ட் ரியர் பம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான பம்பர், ஒரு நார்மல் டீசென்டான ஒரு சாதாரண டிசைன், ஜஸ்ட் ஒரு ஃப்ளோயிங்கான ஒரு பம்பர், அவ்வளவுதான். ரியர் சைலன்சரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடுல கொடுத்துருக்காங்க. அண்டர் சேஞ்சஸ் பாத்துக்கோங்க. ஸ்பேர் வீல் வந்து அண்டர் த பாடி தான் கொடுத்துருக்காங்க. யூசுவலா எம்பிஸ்ல ஸ்பேர் வீல் வந்து அண்டர் த பாடியில இருக்கிறதுனால அது ஒரு கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சர் ஆகும் போது ஸ்பேர் வீல் கழட்டும் போது ஃபுல்லா சேர் அடிச்சு மண்ணோட இருக்கும். அதை கழட்டும் போதும் நம்ம உடம்பெல்லாம் மண்ணாயிடும்.